Hi everyone, Indian style prawn macaroni எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். White sauce macaroni விட டேஸ்டியாவும் எம்மியாவும் இருக்கும். From my childhood என்னோட favorite breakfast and dinner recipe இது. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் சாப் பண்ணி சைடுல வச்சுக்கோங்க. இப்போ பிரஷர் குக்கர்ல 3 கரண்டி எண்ணெய் ஊத்தி இருக்கேன். சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை இதல ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் இல்லனா 5 minutes நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா ப்ரௌனிஷா ஆன பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் அண்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாஸ்தா கூட நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் இதுக்கு பார்த்து போடணும். எப்போவுமே சேமியா மக்ரூனி பாஸ்தா கொஞ்சம் அதிகம் போட்டாலே காரம் அதிகமாகிடும். யூஷுவலாக நீங்கள் போடுறதை விட கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஆச்சி கபாப் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. மக்ரூனி அண்ட் பாஸ்தா ரெண்டுத்துக்குமே தண்ணி அதிகமாகவே தேவைப்படும். இது 1/2 கிலோ மக்ரூனிக்கான மசாலா. இப்போ 1/2 கிலோ மக்ரூனியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். வாட்டர் மெஷர்மெண்ட் நான் ஊற்றுற மாதிரியே நீங்கள் ஊற்றிக்கோங்க. மக்ரூனி நல்லா உள்ளே அடங்குற மாதிரி நம்ம வாட்டர் ஊற்றிக்கணும். இன்கேஸ் நீங்கள் வாட்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சுழற்றி விட்டிங்கன்னா மக்ரூனி எல்லாமே உள்ளே இருக்கணும், எதுவுமே ஃப்ளோட் ஆகக்கூடாது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணுறேன். மக்ரூனி அண்ட் பாஸ்தா ரெண்டுமே ப்ரெஷர் குக்கரில் மசாலாவோட வேக வச்சா மட்டும்தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் தனியாக அவிச்சிட்டு மசாலா கூட பெரட்டினா அந்த டேஸ்ட் உங்களுக்கு உள்ளே இறங்கவே இறங்காது. ஸோ 5 விசில் வச்சாலே ஓகே, பட் நான் இதில் 6 விசில் வச்சுருக்கேன். ஏன்னா மக்ரூனி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபி.